இரத்த தானம் அப்படின்றது சேவையா, ஏமாற்று வேலையா? நம்ம ஒரு மாசா நடத்துற ஒரு முகாம்ல, இரத்த தான முகாம்ல நம்ம போய் ரத்தம் குடுக்குறோம். ஒரு 500 பேரு, 1000 பேர்கிட்ட அவங்க ரத்தத்த தானமா வாங்குறாங்க. அந்த ரத்தம் முறையா பயன்படுத்தப்படுதா? தானமா வாங்கக்கூடிய அந்த ரத்தம் தானமா குடுக்கப்படுதா? கஷ்டப்படுற நோயாளிகளுக்கு, ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ரத்தம் இலவசமா கொடுக்கப்படுகிறதா? அப்படின்றது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா, நெறைய இரத்த தான முகாம்கள் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. சமீபத்தில கூட திருச்சியில ஒரு 2 ரோட்டரி கிளப் ரத்த தான முகாம் ஜூலை 1ஆம் தேதி கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஒரு கிளப் என்ன பண்றாங்கன்னா, 1000 பேர வந்து நாங்க ரத்த தானம் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு தனியார் மருத்துவமனை கூட ஒரு டை அப் பண்ணி ரத்த தான முகாம் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு சில முகாம்கள்ல அரசு மருத்துவமனைகளோட ஒரு டை அப் பண்ணி ரத்த தான முகாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரத்தத்தை வாங்குவாங்க. அது அரசு மருத்துவமனைகளுக்கு குடுப்பாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, தனியார் மருத்துவமனைகள் கூட டை அப் பண்ணி நடத்தக்கூடிய இரத்த தான முகாம்கள்ல தானமா வாங்கக்கூடிய அந்த 500 யூனிட் 1000 யூனிட் ரத்தம் தானமா கொடுக்கப்படுகிறதா? கஷ்டப்படுற நோயாளிகளுக்கு இலவசமா கொடுக்கப்படுகிறதா? அந்த ரத்தம் என்ன ஆகுது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன் அப்படின்னா, நானே பல தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய சொந்தக்காரவங்க, என்னுடைய நண்பர்கள்னு அவ்வளோ பேர் ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் தினமும் ரத்தம் தேவைப்படுதுன்னு ஒரு போஸ்டாவது, ஒரு உதவியாவது நம்மளை தேடி வந்துருது. உடனே நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு அந்த ரத்தத்தை தானமா வாங்கி தரோம். நேரடியா நோயாளிக்கு வாங்கி தரோம். இந்த மாதிரி நேரடியா ஒருத்தருக்கு ரத்த தானம் கொடுக்கும்போது அது அவங்கள போய் சேருது. ஆனா முகாம்கள் நடத்தி நம்மள்ட்ட வாங்கக்கூடிய அந்த ரத்தம், தானமா வாங்கக்கூடிய ரத்தம் தானமா கொடுக்கப்படுதான்றது தான் என்னுடைய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு உதவி செய்யறதுக்கு புரோக்கர் தேவையில்லை. அது என்ன மாதிரியான உதவியா இருந்தாலும் சரி. அதனால நம்ம ஒரு உயிர் பிழைக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல நீங்க எல்லாருமே ரத்தத்தை தானமா கொடுக்குறீங்க. ஆனா அந்த ரத்தம் ஒரு உயிரை காப்பாத்துதா? இல்லை அது வியாபாரமாக்கப்படுதா? இது ஒரு சர்வீஸா இல்ல ஸ்கேமா? இது சேவையா இல்ல ஏமாற்று வேலையான்றது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியை மக்களாகிய உங்கள் மத்தியில நான் வைக்கணும்னு நினைச்சேன். உங்கள் மத்தியில நான் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம செய்யற எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை நேரடியா செய்வோம். முடியாத பட்சத்துல உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாராவது ஒருவர் மூலியமா அந்த உதவியை நாம செய்யணுமே தவிர, நிறைய ஃப்ராட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது இந்த இரத்த தானம். இரத்த தான முகாம், இரத்த தான முகாம்னு அங்கங்க நடத்துறாங்க. அவ்வளவு ரத்தமும் எங்க போகுது? யார்கிட்ட போகுது? ஏன்னா எந்த தனியார் மருத்துவமனைக்கு தானமா ரத்தம் கொடுத்தனோ அந்த தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நோயாளி கிட்ட இருந்தே ஒரு போஸ்ட் வருது, எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு. சரி, ரத்தம் போய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்களே உங்கள்கிட்ட தான் பிளட் பேங்க் இருக்குல்ல, அதுலயே நீங்க ரத்தம் கொடுக்கலாம்ல அப்படின்னா, நீங்க ஒரு யூனிட்டை கொடுத்துட்டு இந்த யூனிட் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரியல. ஏன் அப்படின்னா, அவங்க ரத்தம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனா வெளியில இருந்து தானமா 1000 யூனிட் 2000 யூனிட்னு அங்கங்க ஒரு ஒரு சேவை பண்ணக்கூடியவங்க கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் நீங்க கொடுக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்ல எங்களுக்கு யாருமே இந்த ஊர்ல தெரியாது, எங்களால அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்காகுது அட்லீஸ்ட் நீங்க ரத்தத்தை இலவசமா கொடுக்குறீங்களா தனியார் மருத்துவமனைகள்? அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான கேள்வியா இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இந்த கேள்விகளுக்கும் நாம் விடை கண்டுபிடிப்போம். ஆனால் மக்களே, நீங்க உதவி செய்யறதா இருந்தா நேரடியா உதவி செய்யுங்க. புரோக்கர் வேண்டாம். அதுலயும் இந்த இரத்த தானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஒரு விஷயம். இந்த மதிப்புமிக்க விஷயத்த, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க நேரடியா உதவி தேவைப்படுறவங்களுக்கு, ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு, எங்க நீங்க இருந்தாலும் பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நேரடியா போய் உங்க ரத்தத்தை கொடுங்க. புரோக்கர் மூலியமா வேண்டாம். நன்றி.